கன்னிராசி நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. எந்த பெரிய பாதிப்பு வந்தால் கூட உங்களை எதுவும் செய்யாது. ஏன்னா வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், என்ன நடக்கும் என்ன நடக்காது, நம்மால் என்ன முடியும், நம்முடைய சக்தி எது, இந்த சக்திக்கு ஏற்ப எப்படி செயல்படுவது என்று எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் நெருக்கடிகள் உங்களை பாதிப்பதில்லை. அப்படி ஸ்மூத்தாக போயிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் கிரகங்கள் இருக்காங்க, விட்டு வைப்பாங்களா? அவங்க வேலையை அவங்க கொடுப்பாங்கல்ல. உங்களுக்கு ஆதாயத்தையும் கொடுப்பாங்க, சங்கடத்தையும் கொடுப்பாங்க, யோகத்தையும் கொடுப்பாங்க. அவர்கள் செய்ய வேண்டிய பணியை கிரகங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த கிரகம் தானே கன்னிராசியுடைய புத பகவான். அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த காரணத்தினால் தானே இந்த அமைதி உங்ககிட்ட இருக்கு, நிதானம் இருக்கு, சாதுரியம் இருக்கு. அப்ப கிரகங்கள் தானே மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பது. இப்போ இந்த 2025 மற்ற ராசினருக்கு எப்படியோ உங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்க போகிறது. என்ன இப்படி ஒரே வரியில் சொல்லிட்டாரு, 2025 கன்னி ராசினருக்கு அதிர்ஷ்டமான ஆண்டுன்னு சொல்றாரு. அது எப்படி நம்புற மாதிரியா இருக்கு? நாம பட்ட கஷ்டம் நமக்குள்ள தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு தகவலை சொல்லிடுறேங்க, நானும் சொல்ல போறேன். கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கிறாங்க, அங்க சஞ்சார நிலை இப்படி இருக்கும். இதுதானே ஜாதகம், இதுதானே ஜோதிடம், இது வழிகாட்டுதல் மட்டும்தாங்க. அப்படி பார்க்கின்ற போது இந்த ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனி பகவான் கும்பராசிக்குள் சஞ்சரிக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஆயுள்காரகன் அவர் தான், கர்மக்காரகன் அவர் தான், ஜீவனக்காரகன் அவர் தான். அப்போ அவருடைய சஞ்சார நிலை சாதகமாக இருந்து விட்டாலே மற்ற கிரகங்களுடைய எதிர்மறையான பலன்கள் எதுவும் நம்ம எதுவும் செய்யாது. சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செல்வாக்கு மீண்டும் உயர ஆரம்பிக்கும், உங்களுடைய அந்தஸ்து மீண்டும் உயர ஆரம்பிக்கும். இந்த படுக்கையில படுத்திருந்தவங்க கூட எழுந்து நடமாடக்கூடிய ஓடக்கூடிய நிலை ஏற்படும். நிறைய வைத்தியம் பண்ணி பார்த்தோம், எதுக்குமே கேட்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறோம், எந்த முன்னேற்றமும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த நிலை கூட மாற்றம் பெற்று எழுந்து நடமாடக்கூடிய நிலையினை 6ஆம் இடத்து சனி பகவான் ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாது, எதிர்ப்புகள், போட்டிகள், பிரச்சனைகள், அது வியாபாரமாகட்டும், உத்தியோகம் பார்த்து வருகின்ற இடமாகட்டும், எந்த இடமா போட்டி இருக்கும், பிரச்சனை இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், எல்லாமே இருக்கதான் செய்யும். அவையெல்லாம் இல்லாமல் போகின்ற நிலையினையும் 6ஆம் இடத்து சனி ஏற்படுத்துவார். ஒரு உத்தியோகத்தில் வழக்கு இருக்கலாம், இல்லை சுய வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில் வழக்குகள் இருக்கலாம், சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கலாம். வழக்கு என்பது இப்போ சர்வசாதாரணமாக போச்சு. அந்த வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய நிலையினையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இது ஒண்ணுமே போதுமே, உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லையே. சனி பகவான் 6ஆம் இடத்து சஞ்சாரமே இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் உங்களை யோகக்காரகனாக வைத்திருக்கும். என்ன ஒரு பக்கம் வேற மாதிரி பேசுறாங்க, சனி பெயர்ச்சின்னு சொல்றாங்க, இவர் 6ல தான் சனி இருக்குன்னு சொல்றாரு, எது உண்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு போன் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். எனக்கும் போன் பண்ண வேண்டாம், திருநள்ளாறு ஆலயத்துக்கு போன் பண்ணுங்க. ஐயா எப்பையா சனி பயிற்சி, கும்பத்தை விட்டு எப்போ போறாரு, எப்போ மீனத்துக்கு போறாரு அப்படின்னு அங்க கேளுங்க. தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆலயங்களிலும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம்தான் சனி பயிற்சி. அப்படி பார்க்கின்ற போது இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு யோகமான ஆண்டு. இதை விட வேற அதிகமா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களின் நிலைக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப மேலும் நிலை உயர்வாக இருக்கும். இதற்கும் மேலாக ஒரு சின்ன தகவல், இதற்கும் மேலாக ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2025 ஜனவரி 1 பிறக்கின்ற போது பொதுவாக 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஆசைகள் அதிகரிக்க வைப்பார். நண்பர்களின் தவறான வழிகாட்டுதலால் நம்முடைய வாழ்க்கையை தடம் புரளக்கூடிய நிலை கூட ஏற்படும். ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் சச்சரவுகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், சூனியம் வைத்தது போன்ற நிலையெல்லாம் ஏற்படும்.
ஆனா ஏன் தப்பிச்சிருக்கீங்கன்னா குரு பகவான் பார்வை கிடைச்சிருக்கு கன்னிராசிக்கு, அதனால தப்பிச்சுட்டு வரீங்க. சரி, இந்த நிலை எப்ப மாறப்போகுது? மே மாதம் 27ஆம் தேதி 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் மே மாதம் 27ஆம் தேதி. அதன் பிறகு இன்னும் ராஜயோகத்தை அடைய இருப்பவர்கள் கன்னி ராசினர். 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு மே மாசம் 27க்கு பிறகு 1.5 ஆண்டுகள் 6ஆம் இடத்துல ராகு இருப்பார். புரியுதுங்களா? அப்போ ராகு கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது, சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இருவருக்கும் ஒரே காரகத்துவம் தான், சனி வேறு ராகு வேறு கிடையாது. 1.5 ஆண்டுகள் 6ஆம் இடத்தில் இருக்க போகிறார் ராகு பகவான். மிகப்பெரிய யோக பலன்களை நீங்க அடைய போறீங்க. இந்த 2-3 கிரகங்களுக்கு மேலாக இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வராரு. ஜனவரி 1ஆம் தேதி 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா வக்கரமா இருக்காரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு என்று சொன்னாலும் பொதுவாக 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போதுதான் யோக பலன்கள் அதிகபட்சமாக இருக்கும். வக்கரமாக இருக்கின்ற குரு பகவான் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, பிப்ரவரி 11 வக்கர நிவர்த்தியாகி 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த பிப்ரவரி 11க்கு பிறகு குரு பகவானும் உங்களுக்கு யோக கதவுகளை திறந்து வைத்திட இருக்கிறார். நான் மிதமாக பேசவே இல்லைங்க, அதிகபட்சமா கதையும் விடல. இந்த இடத்துல இந்த கிரகம் சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்கள் கொடுப்பாங்க. நீங்க போய் தேடுங்க. இது ஜோதிட கல்வி மட்டும்தான், புரியுங்களா? போய் தேடுங்க, பக்கங்களை புரட்டுங்க. இப்போ 9ஆம் இடத்து குரு பிப்ரவரி 11 முதல் யோக பலன்களை உண்டாக்குவார். அது மட்டும் கிடையாது, அவர் பார்க்கின்ற இடம் உங்கள் ஜென்ம ராசி, அடுத்து 3ஆம் இடம், அடுத்து 5ஆம் இடம். ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைச்சாவே போதுமேங்க, எல்லா சங்கடமும் போயிடுமே. நம்முடைய அந்தஸ்து, செல்வாக்கு, பதவி, புகழ் மேல மேல போய்கிட்டே இருப்போமே. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், தைரியமா செயல்படுவோமே, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குமே. இதுவும் கதை கிடையாது, உண்மை. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ குடும்பத்துல நிம்மதி, பூர்வ புண்ணிய பலன்களை கிடைச்சிடக்கூடிய காலகட்டம், எல்லாமே யோகமாக இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதி ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கிறார் குரு பகவான். அப்போ செய்து வருகின்ற தொழில், பார்த்து வரும் உத்தியோகத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கவனமா இருக்கணும், அலட்சியமா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உண்டாகும். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்ப குடும்ப நிம்மதியா இருக்கும், பொருளாதார வரவு இருக்கும், கொடுத்த பக்கம் காப்பாற்ற முடியும், சந்தோஷம் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்காது. அதையும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் ஏற்படுத்துவார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போறார். இப்போ அதன் பிறகும் யோகம் தான் உங்களுக்கு. இப்படி 2025ஆம் ஆண்டினை யோக ஆண்டாக கொண்டாட இருப்பவர்கள் கன்னி ராசினரான நீங்க தான். இந்த நேரத்தில் சின்ன கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, நடக்கவே இல்லை. உங்களுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சுப பலன்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால், யோக பலன்கள் இருக்கிறது ஜாதகத்தில், இப்போது யோக பலன்கள் நமக்கு கிடைத்தாக வேண்டும், ஜோதிடர்கள் சொல்கிறார்கள், அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால், சுய ஜாதகத்தை கை தேர்ந்த ஒரு ஜோதிடரிடம் கொண்டு போய் காட்டி அதில் என்ன குறைபாடு இருக்கிறது, என்ன தோஷம் இருக்கிறது, அதனால் ஏன் என்ன விதமான தடைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் புதிய வழி தெரியும். தடைகள் இருந்தால், தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய ஆலயங்களுக்கு சென்று அந்த தோஷங்களுக்கு பரிகாரம் செய்து கொண்டு வருவதன் வழியாக, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆலயங்கள் மட்டும்தாங்க கிரக பரிகாரம் என்பது, ஆலயங்களில் மட்டும்தான். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் போயிட்டு வந்து பாருங்க, வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்படும். ஒரு வைப்ரேஷன் பாருங்க, அங்க அந்த ஆலயத்தில் இருக்கும். இப்ப பித்திரு தோஷமா ராமேஸ்வரம் போங்க, பிரம்மகத்தி தோஷமா திருவிடைமதுரை போங்க, ராகுகேது தோஷமா காளகஸ்தி போங்க. எந்த தோஷம் உங்களுக்கு இருக்கிறது, எந்த தோஷத்தால் ஜாதகத்தில் பலன்களை அடைய முடியாமல் தடைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தோஷத்திற்கு பரிகாரங்கள் செய்து கொண்டு வாருங்கள். வாழ்க்கை வளமாகும். தொடர்ந்து
என்னதான் நல்ல நேரம் இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை மறந்துவிட வேண்டாம். குலதெய்வத்தை வழிபட்டுக் கொண்டே இருங்கள். மேலும் முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.